வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கை நாடாளுமன்றத்திற்கு கடந்த பல ஆண்டுகளாக பலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இவர்களில் பலர் எந்தவித மொழியறிவு மற்றும் பொது அறிவும் இல்லாமல் ஒரு கட்சி முத்திரையுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படியானவர்கள் நாடாளுமன்ற அமர்வில் கேள்வி எழுப்பவோ குறைந்தபட்சம் மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசவும் முடியுமா? பள்ளிக்கூட மேடைகளில் கூட பேச முடியாத நாடாளுமன்ற உறுப்பினர்களும் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருந்துள்ளார்கள். அப்படியானவர்களை நிராகரித்து மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆட்களை நாடாளுமன்றம் அனுப்பும் மாற்றம் யாழ்ப்பாணத்தில் கடந்த தேர்தலில் தொடங்கியது. அதன் தொடக்க புள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் அர்ஜுனா எம்பி. அவர் நாடாளுமன்றம் சென்றதிலிருந்து ஒரு கலக்கு கலக்கியபடி உள்ளார். வேறு பல தமிழ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வாய் திறப்பது கொட்டாமி விடுவதற்கும் வடை சாப்பிடுவதற்கும் மட்டுமே. இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கேள்வி நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் அர்ஜுனா எம்பிக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டார். முன்னதாக இன்றைய தினம் அர்ஜுனா எம்பிக்கு கேள்வி நேரத்தில் கேள்வி எழுப்புவதற்குரிய சந்தர்ப்பம் ஒதுக்கப்படவில்லை என்ற நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தாம் பேசிய போது இம்யூனோகுளோபினின் தொடர்பான ஒரு கேள்வியினை எழுப்பினார். அதன் போது மேலதிக கேள்வி ஒன்று எழுப்ப வாய்ப்பு உண்டு. ஏதாவது கேள்விகள் உண்டா என்று கேட்கப்பட்டதற்கு அமைவாகவே அர்ஜுனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. அதன்படி நாடாளுமன்றத்தில் நளின் பண்டார கடந்த தேர்தல்களில் மருந்து பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் பாரிய ஊழல் நடந்திருப்பது அனைவருக்கும் தெரியும். அதில் பெரும்பாலானவர்களுக்கு எதிராக வழக்குகள் பதியப்பட்டு நடைபெற்று வருகிறது. ஆனால் இதனுடைய உண்மையான சூத்திரதாரி யார் என்பது தொடர்பான விளக்கம் உங்களிடம் இருக்கிறதா? அது தொடர்பாக வழக்குகள் நடைபெறுகிறதா? அதை அமைச்சர் அல்லது பிரதியமைச்சர் அல்லது சபை முதல்வர் விமல் ரத்நாயகவுக்கு பதில் தெரிந்தாலும் கூட கூறலாம் என்று நளின் பண்டார கூறினார். இதற்கு பதிலளித்த பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி, இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்துடன் புதிய புதிய விடயங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பாக நீதிமன்றத்திற்கும் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்த நளின் பண்டார யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியூர் ராமநாதன் அர்ஜுனா மேலதிகமான கேள்வி கேட்பார் என்று கேள்வியினை அர்ஜுனா எம்பி பக்கம் திருப்பிவிட்டார். இதன் போது அர்ஜுனா எம்பி வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் 18 மருந்தகங்கள் பதிவுகள் இன்றியும் அனுமதி பத்திரங்கள் இன்றியும் இயங்குவதாக மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். அவ்வாறு இருப்பின் இதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வைத்தியர் கேதீஸ்வரன் தகவல் அறியும் சட்டத்தில் வடக்கு மாகாணத்திலே 18 மருந்தகங்கள் நிறுவன பதிவு பத்திரம் உரிம பத்திரங்கள் இல்லாமல் இயங்குகின்றன என்று பதில் வழங்கி இருக்கின்றார். ஆனாலும் அந்த தரவுகள் தற்போது கணனிகளில் இருந்து அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி தகவல் அறியும் சட்டத்தில் பெற்ற தகவல்கள் உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். ஏன் இன்று வரைக்கும் வடமாகாணத்தில் மட்டும் ஒரு புறக்கணிப்பான நிலைமையை செய்கின்றீர்கள் என்று மற்றொரு கேள்வியினையும் எழுப்பினார். இதற்கு பதிலளித்திருந்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச, நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கேள்வி கேட்டது மிகவும் நியாயமானது. 2015ஆம் ஆண்டு பதிவு செய்யப்படாத மருந்தகங்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்டம் கொண்டுவரப்பட்ட போதும் கடந்த 10 வருடங்களாக அது சரியாக நடைபெறவில்லை என்பதை அமைச்சர் அந்த இடத்தில் ஒத்துக்கொண்டார். 2015ஆம் ஆண்டு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட மருந்தகங்கள் இன்று வரை உள்ள ஒழுங்கமைப்பு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுனா எம்பி இங்கு கேட்ட கேள்விகள் சரியான கேள்விகள் என்று குறிப்பிட்டதுடன் இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் தம்மிடம் கேள்விகளை எழுப்பியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிசன், நீங்கள் கேட்டது தயவு செய்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வுகளாக ஏற்படுத்தி கொடுத்து குறித்த மருந்தகங்களை கண்டுபிடித்து சட்டம் மூலமாக தடுக்கின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்வதாக அவர் பதிலளித்திருந்தார். இதன்போது மேலும் தெரிவித்த அர்ஜுனா எம்பி இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்று கேட்கப்பட்ட போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததோடு எழுத்துப்பூர்வமான முறைப்பாட்டை சமர்ப்பிக்க வேண்டிய அர்ஜுனாவிடம் வலியுறுத்தப்பட்டது. அதே நேரம் குறித்த விடயத்தில் தான் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் தமக்கு இல்லை என்று குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி வடக்கு மாகாணத்தை முன்னேற வைக்க வேண்டும் என்பதில் தான் திட்ட தெளிவாக இருப்பதாக ஆணித்தனமாக குறிப்பிடுகிறார். வடக்கு மாகாணத்திலே காணப்படும் ஊழல்களை ஒற்றுமையாக ஒழிக்க வேண்டும். வடக்கு மாகாணத்தை தலைவர் விரும்பியது போல் ஒரு குற்றமற்ற சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதில் தான் தெளிவான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய விளையாட்டு தொடர்பான ஒரு சில விடயங்களை நேரடியாக கதைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அர்ஜுனா எம்பி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளை சபையில் அதிரடியாக வெளியிட்டார். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கள்வர்களை பிடிக்கிறோம், ஊழலுக்கு எதிரானது என்று பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு இன்று அதற்கு எதிரான அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்றார் அர்ஜுனா. அதன்படி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் மீதான குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்ட அர்ஜுனா எம்பி முதலாவதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு வடக்கு ஆளுநர் எழுதிய கடிதத்தில் பிரதீபன் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் அவரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதனையும் அதில் நிறுத்தாவிடில் கிளீன் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்தில் நடக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்.
இரண்டாவதாக 2015ஆம் ஆண்டு பிரதீபன் கோப்பாய் பிரதேச செயலாளராக இருந்தபோது வழமைக்கு மாறாக முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறும் கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு பிரதீபன் அவர்களை களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறும் கோப்பாய் பிரதேச செயலாளர் பதவியிலிருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. பிரதீபனை இடமாற்றம் செய்ய சொல்லி மறுபடியும் 2014ஆம் ஆண்டு அதே கடிதம் அனுப்பப்பட்டு அவர் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு முல்லைத்தீவிலே களவெடுத்தது தொடர்பாக முல்லைத்தீவில் 2 காணிகள் சம்பந்தமாக கையூட்டு வாங்கி களவெடுத்தது தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட நபரை ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து பதவி விலகுமாறும் கோரப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து மாந்தை மேற்கு பிரதேசத்திற்கு மாற்றப்பட்டு அங்கும் ஊழல் தொடர்பாக சிக்கியிருப்பதாகவும் மீண்டும் பிரதீபன் யாழ்ப்பாணம் வந்தால் பாரிய களவுகள் இடம்பெறும் என்று வேதநாயகம் அவர்களினால் கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய பட்டியலையே அர்ஜுனா வெளியிட்டார். இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே ஊழல் லஞ்சம் நடக்காது என்று கூறி நாடாளுமன்றத்திலே 150 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டது. ஆனால் இன்று வடக்குக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் மாவட்ட அரசாங்க அதிபர் மேல் எப்படியான குற்றங்கள் காணப்படுகிறது என்பதை பார்க்கும் போது அரசின் இரட்டை முகம் வெளிப்படுகிறது. ஒரு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த மாகாணத்தில் பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் ஓரளவுக்கு சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். தற்போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மீது 2012ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை எல்லோருமே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்திருக்கும் நிலையில் இவ்வாறானவர்கள் எவ்வாறு ஒரு மாவட்ட அரசாங்க அதிபர் பதவியில் இருக்க முடியும் என்ற அடிப்படையிலேயே இந்த விடயத்தை நாடாளுமன்றத்திற்கு சான்றுரைப்படுத்தியதாக அர்ச்சனா குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கூட 2015ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி கூட ஆளுநரால் பிரதீபன் மாவட்ட அரசாங்க அதிபராக இருப்பதற்கு பொருத்தமானவர் இல்லை என்ற ரீதியில் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் சந்திரசேகர் அதே பிரதீபனை தனது வலது கையாக வைத்துக் கொண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை ஒழுங்காக நடத்தாத நிலை மற்றும் ஊழியர்கள் அதிகாரிகளை அவமானப்படுத்துகின்ற நிலைமை தொடர்கின்றது. ஊழலை ஒழிப்போம் என்று கூறும் இந்த அரசாங்கம் நீண்ட காலமாக ஊழலில் மூழ்கி போன ஒருவரை வடக்கு அரசாங்க அதிபராக நியமித்திருக்கும் நிலையில் அவரது நிர்வாகத்தின் கீழ் வருகின்ற ஏனைய அதிகாரிகளும் களவெடுப்பதற்கு தூண்டப்படுவார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அர்ஜுனா எம்பி முன்வைக்கிறார். அதன்படி குறித்த குற்றச்சாட்டுகளை கருத்தில் கொண்டு விசாரணைகள் முன்னெடுப்பதுடன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை மாற்ற வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். தற்போது தபால் ஊழியர்கள் கைவிரல் அடையாளம் பதிவு செய்யும் முறை உட்பட வேறு பல கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அரசாங்கம் விடாப்பிடியாக கைவிரல் அடையாளம் பதிவு செய்யும் முறைமையினை கொண்டு வந்தே தீருவோம் என்கின்றது. எனினும் குறித்த முறைமை பாரபட்சமின்றி அனைவருக்கும் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அர்ச்சனா எம்பி அரசாங்கத்தின் மீதான மற்றொரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கைரேகை பதிவு செய்யும் முறைமை நல்லதாக சுட்டிக்காட்டும் அர்ச்சனா எம்பி அதில் உள்ள ஒரு சில குறைபாடுகளையும் அது கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய இடங்களையும் சுட்டிக்காட்டினார். அதாவது மக்களின் மில்லியன் கணக்கான ரூபாய் வரைபடத்தில் நாடாளுமன்ற மரபுகள் நடைபெறும் இடத்தில் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு அமர்விலும் கலந்து கொள்வதில்லை. அதேபோல் வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் சாதியர்கள் சரியான நேரத்தில் கடமைக்கு சமூகம் அளிப்பதில்லை அல்லது கடமை நேரத்தில் ஒரு சிலர் வைத்தியசாலைகளில் இருப்பதில்லை. இவ்வாறான நிலைமையில் நாடாளுமன்றத்திலும் வைத்தியசாலைகளிலும் குறிப்பாக இதே மாதிரியான கைரேகை பதிவு செய்யும் இயந்திர முறைமைகளை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திவிட்டு ஏனைய துறைகளுக்கு கொண்டு வருவது பொருத்தமானதாக இருக்கும். மாறாக வெறுமனவே தபால் ஊழியர்களை மட்டும் இலக்கு வைத்து கைரேகை பதிவு செய்யும் இயந்திரத்தை திணிக்கும் நடைமுறையை கொண்டு வருவது தவறான செயல் என்பதையும் அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டியிருந்தார்.